ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வயநாடு ட்ரிப்பு போகிறோம் 3 நாளைக்கு. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். எப்படின்னா 3 நாளைக்கு 2 ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஒரு 7 o'clock தான் கிளம்பணும். கொஞ்சம் தூரம் அப்படியே ஹைவேலேயே போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே ஃபாரஸ்ட்லாம் வந்துடும். கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு. சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக வெயில் நேரத்தில் ஃபாரஸ்ட் என்டர் ஆகிட்டோம். ஃபாரஸ்ட் என்டர் ஆனால் மூங்கில் செடியெலாம் சுற்றி இருந்துச்சு. அப்படியே சாஞ்சு அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் தந்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் சின்ன ஷாப் வந்துச்சு. சரி, 2 சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். திரும்பியும் ஒரு ஃபாரஸ்ட் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா யானை, மான், அந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் இருந்துச்சு. எத்தனை வாட்டி அது பார்த்தாலும் ஃபாரஸ்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. போகிற வழியில் எனக்கு செம்மையாக பசிச்சிச்சு. இந்த நடு காட்டில் எங்கே கடை இருக்க போகுதுன்னு நினச்சிட்டே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு கடை இருந்துச்சு. அங்கே ஒரு சிக்கன் டிஷ்ஷு ஆர்டர் பண்ணி இப்போ தான் சாப்பிட்டுருக்கேன். திரும்பியும் ஃபாரஸ்ட் ரோட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய ட்ராவலு. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார ஒரு வழியாயிடுச்சு. போகிற வழியில் ஒரு லேக் மாதிரி வந்துச்சு. அதுக்கு லேக்கு பக்கத்தில் ஒரு 2 யானை இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னு கூகுள் மேப் சொன்னிச்சு. பார்த்தா நடு காட்டில் டீப் ஃபாரஸ்டில் ரெசார்ட் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வயநாடு ரீச் ஆயிட்டோம். பெரிய பெரிய கடையெல்லாம் சிட்டிக்கு நடுவில் வந்தாச்சு. நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். போய் பார்த்தா அவுட்ரு வியூ ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. என்னை பார்த்தாவே தெரியும், அப்படியே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருப்பேன். கரெக்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி போனோம். ஆனால் சன்செட் வியூ அப்படியே பார்த்தோம். இன்றைக்கி இங்கே 1 டே மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. நேச்சர் எல்லாமே செம்மையாக இருக்குது. ரூம் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு, கேரளா ஸ்டைலில். ரூமுக்கு பின்னாடியே ஒரு பால்கனி இருந்துச்சு. பால்கனிலேருந்து வியூ செம்மையாக இருந்துச்சு. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான் இருந்துச்சு. டின்னருக்கு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டும் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா சிக்கன் 65, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வியூ பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப லாங் ட்ராவலு. ஆனால் சாப்பிட்டோன்னே படுத்து தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தா எப்படி எந்திரிக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கண்ணு திறந்து பார்த்தா வியூ தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேச்சராக காலையில் எந்திரிச்சு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்காகவே எந்திரிச்சு போய் வியூவை பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு போய் வியூ செம்மையாக இருந்துச்சு. அந்த மரம் எங்கே போனாலும் இந்த வியூ கிடைக்காது. காலையில் எந்திரிச்சோன்னா இந்த வெளிச்சத்தில் தான் தெரியுது இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டில் தங்கியிருக்கோன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா புட்டு, தோசை, தேங்காய் பால், சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு. சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஆந்தி வேல பனசூரா சாகர் டேம்னு ஒரு டேம் இருக்குது ஆந்தி வேல. ஆனால் சரி பார்த்துட்டு போகலாமேன்னு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா சுல்தான் பட்டரி பக்கத்தில் நாங்கள் இன்னைக்கு ரெசார்ட்டில் தங்க போகிறோம். அதுவும் வயநாடில் தான் இருக்குது, ஆனால் வேற ஒரு ஏரியா. டேம் வியூலாம் பார்த்துட்டு ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு சிப்ஸ் கடை இருந்துச்சு. லைவாகவே போட்டாங்க. பக்கத்தில் வந்த உடனே நிறைய ஷாப்ஸில் இருந்துச்சு. டாய் ஷாப்ஸு, சாக்லேட், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு.
பார்த்துட்டு இருக்கப்போவே சரி கொஞ்சம் வாங்கலாமேன்னு வாங்கிட்டு இருந்தோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, சீப்பாகவும் இருந்துச்சு. சிப்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கும்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி லைவாக போடுறத பார்க்குறேன். இந்த மாதிரி பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சிப்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெசார்ட் பேர் வந்து வயநாட் ஃபோர்ட் ரெசார்ட். அப்படியே கேரளா ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. இங்கே சூப்பர் ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபேமிலியோட ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கலாம் பே பண்ணிட்டு. நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூல் தான் எடுத்துருந்தோம். தாஜ்மஹால் ஆம்பியன்ஸ் மாதிரி செம்மையாக பண்ணி வச்சாங்க. தாஜ்மஹால் முன்னாடி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிறது. அங்கே வந்து செப்ரேட் ரூம்ஸும் இருந்துச்சு, இந்த மாதிரி வில்லாவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூலும் வில்லாவும் தான் நாங்கள் எடுத்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்தாச்சு. டின்னரில் வந்து பஃபட் சிஸ்டம் தான், கேரளா பஃபட்டு. செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு கேரளா ஸ்டைலில். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோன்னா ஆப்போசிட் பில்டிங்லேயே ப்ளே ரூம் இருந்துச்சு. அங்கே எனக்கு பிடிச்ச 2 கேம் இருந்துச்சு. ஒன்று வந்து ஹேண்ட் ஃபுட்பால் இருந்துச்சு, இன்னொன்று பில்லட் டேபிள் கேம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் விளையாண்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு நாங்கள் சீக்கிரமாக தூங்க போயிட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. ரொம்ப தூரம் ட்ராவல்னால சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. எனக்கு மனசே இல்லை அங்கேருந்து போகிறதுக்கு. இந்த ரெசார்ட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோன்னா திரும்பி அந்த 2 கேம் விளையாண்டணும்னு தோணுச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே விளையாட போயிட்டேன். அங்கே செக் அவுட் பண்ணியாச்சு. இனிமேல் வயநாட் டு சேலம் ட்ராவல் தான். நாங்கள் வந்து வயநாட் டு சேலம் போகிறதுக்கு 3 பார்டர் கிராஸ் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு பார்டர் தாண்டோன்னா தமிழ்நாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு. சரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு போகலாமேன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டோன்னா கிளம்பியாச்சு. ஒரு லாங் ட்ராவலு. நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒரு 7 o'clock சேலம்க்குலாம் வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 2 ரெசார்ட்டோட 2 நாள் ஸ்டே பண்ணது. ஒன்று வந்து நடு காட்டில் நேச்சரை வியூ பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று ரெசார்ட்டில் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened, it will change one day. Thank you.